குறள் 331 நில்லாத வட்டை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. விளக்க உரை. நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். குறள் 332 கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறிவிலின் தர்று. விளக்க உரை. சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும். குறள் 333 அற்கா இயல்பிற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கி செயல். விளக்க உரை. நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். குறள் 334 நாளென ஒன்று போட் காட்டி உயிரீரும் வாழ துணர்வார் பெறின். விளக்க உரை. வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்கள். குறள் 335 நாச்சற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யாப்படும். விளக்க உரை. வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம்முயிர் இருக்கும் போதே உயர்ந்த நட்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும். குறள் 336 நெருநலுளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகு. விளக்க உரை. இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்து விட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும். குறள் 337 ஒருபொழுதும் வாழ்வ தறியார் கருதுப கூடியுமல்ல பல. விளக்க உரை. ஒரு பொழுது கூட வாழ்க்கையை பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள். குறள் 338 குடம்பை தனித்தொழிய புல்பரன் தற்றே உடம்போ துயிரிடை நட்பு. விளக்க உரை. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான். குறள் 339 உறங்குவது போலுஞ் சாக்காட்டுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. விளக்க உரை. நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு. குறள் 340 புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு. விளக்க உரை. உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது.